அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட சந்தேகம்தான் ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் இதுவும், இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த அகம் ப்ளஸ் கண் எவ்வாறு புணரும், இது ரெண்டு கேள்வியும் வந்து சந்தேகம் கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கத்தை தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் இதுக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லீரும் இவ்வூரவர் தாமா அப்படிங்கிறது சரியான விடை. இதுக்கான விளக்கம் எப்படி, எல்லீரும்னு எப்படி வந்து தேர்வு செய்தீர்கள், தாமா அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நீங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து ஒரு முன்னிலை பன்மை சொல். ஓகேவா? அப்போ நீங்கள் நீவீர் அப்படிங்கிறது ஒரு முன்னிலை பன்மை சொல். அப்போ இது பன்மையில் வரும்போது, நீங்கள்ங்கிறது பன்மையில் வரும்போது இந்த வார்த்தை வந்து எல்லாரும் அப்படின்னு வராது, எல்லீரும். அதாவது நீங்கள் வந்து நீவீர் அல்லீர் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ நீவீர் நீங்கள்ங்கிறது முன்னிலை பன்மை சொல். அந்த முன்னிலை பன்மை சொல்லுக்கு அல்லீர்னு வரும்னு படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும், நீங்கள்ங்கிறது முன்னிலை பன்மை சொல். இந்த முன்னிலை பன்மை சொல்லுங்கிறதுக்கு எல்லாரும் அப்படிங்கிறதை விட எல்லீரும் என்பதே வந்து பொருத்தமான வார்த்தை. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல இவ்வூரவர் தாமா அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவ்வூரவர் தானா அப்படிங்கிற மாதிரியும் வரலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரும். தானா அப்படிங்கிறது அது ஒரு ஒருமை சொல். அப்போ ஒருவரை மட்டும் நீங்கள் வந்து அந்த கேள்வியை கேட்கும்போது நீ தானா அப்படின்னு கேட்போம். நம்ம பன்மையாக கேட்கும்போது நீங்கள் தாமா அப்படின்னு கேட்போம். ஓகேவா? அப்போ தாமா அப்படிங்கிறது பன்மை சொல். அப்போ நீங்கள்ங்கிறது பன்மையில் வரும்போது தாமா அப்படிங்கிற பன்மை சொல் இடம்பெறும். அப்போ நீங்கள் எல்லீரும் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை சொல். இது வந்து தாமா அப்படிங்கிறது பன்மை சொல். அதனால தான் நீங்கள் எல்லீரும் இவ்வூரர் தாமா அப்படிங்கிறது சரியான விடையாக அமையும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, அகம் ப்ளஸ் கண் எப்படி வந்து புணரும், அதாவது அகங்கண்ணு புணருமா இல்லை அங்கன் அப்படின்னு புணருமான்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து அங்கன் தான் புணரும். எப்படி இப்படின்னு பார்க்கலாம். அகமுணர் செவி கை வரின் இடையென கெடும். இந்த புணர்ச்சி விதியின்படி என்னவா மாறும்னா, அகம் ப்ளஸ் கண்ணுங்கிறது அம் ப்ளஸ் கண்ணாக மாறும். என்னன்னா, அகங்கிற இந்த நிலைமொழியின் முன்னாடி செவியோ அல்லது கையோ அல்ல கண் ஏதோ ஒரு உறுப்பின் பெயர் வரும்போது, அகம் என்னும் சொல்லுக்கு முன்னால், அதாவது நிலைமொழி அகமாக இருந்து வருமொழி கண் அப்படின்னு வரும்போது, கண் கை செவி அப்படின்னு ஏதோ ஒன்று வரும்போது இதில் இடையில் உள்ள இந்த காங்கிற எழுத்து வந்து கெடும். அதான் வந்து இடையென கெடும். ஓகேவா? அப்போ என்னவாக மாறும், அம் ப்ளஸ் கண்ணுன்னு மாறும். அப்போ மகர ஈற்று புணர்ச்சியின்படி இந்த இம்முங்கிறது மறைந்து நமக்கு இந்த காவிற்கு இன எழுத்தான இங்கு அப்படின்னு மாறும். இன மெல்லின எழுத்தான இங்கு என மாறும். அப்போ அம் ப்ளஸ் கண்ணுங்கிறது அங்கன் என புணரும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.